நேற்று பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற முக்கியமான போட்டியில் சிஎஸ்கே அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ஆர்சிபி பிளே ஆப் வாய்ப்புக்கு தகுதி பெற்றது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணி பிளே ஆப் வாய்ப்பில் இருந்து வெளியேறியது. நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற சிஎஸ்கே முதலில் பந்து வீச முடிவு செய்தது. 20 ஓவர்களில் ஆர்சிபி அணி 5 விக்கெட் இழப்புக்கு 218 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து இலக்கை நோக்கி விளையாடிய சிஎஸ்கே அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 191 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இறுதியில் ஆர்சிபி அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அந்த அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்கின்ற நிலையில் அசத்தலாக தொடர்ந்து 6வது போட்டியில் வென்று பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. தோல்வியடைந்த சிஎஸ்கே அணி பிளே ஆப் சுற்று வாய்ப்பை இழந்து வெளியேறியது. தோல்விக்குப் பின் பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ் கூறும்பொழுது, இது ஒரு நல்ல விக்கெட். இதில் சுழற் பந்துவீச்சாளர்களுக்கு கொஞ்சம் நல்ல சாதகங்கள் இருந்தது. நாங்கள் நிர்ணயித்த டார்கெட் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது. இந்த சீசனை பொறுத்தவரை 14 போட்டிகளில் 7 போட்டிகள் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி. வீரர்களின் காயம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கான்வே இல்லாதது, முஸ்தபிசூரை இழந்தது என தொடர்ந்து வந்தது. அணியில் அதிகப்படியான காயங்கள் வீரர்களுக்கு உருவானால் அணியின் சமநிலையை சரி செய்வது கடினம். எங்களால் எல்லையைத் தாண்டி இலக்கை அடைய முடியவில்லை. ஆனால் இவையெல்லாம் நடக்கலாம். இறுதியாக நமக்கு நல்ல முடிவுகள் தேவை. அது கிடைக்கவில்லை என்பதில் தனிப்பட்ட முறையில் நான் ஏமாற்றம் அடைந்து இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.